ஹாய்! எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ, இன்னைக்கு யூனிட் 3ல 2வது போன வாரம் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம். ஸோ, இந்த வாரம் ஒரு 50 எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ, கடகடன்னு பார்த்துடலாமா? ஒண்ணே ஒன்று தான். நீங்கள் எங்கே எப்படி படித்தாலும் சரி, எம்சிக்யூஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. டெல்லி எப்போது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மையமாக மாறியது? எப்போது? 12ஆம் நூற்றாண்டு. யாருடைய ஆட்சியின் கீழ் டெல்லி முதலில் ஒரு பேரரசின் தலைநகரமாக மாறியது? தோமார ராஜபுத்திரர்கள். கிபி 1130 முதல் கிபி 1145 காலப்பகுதிக்கு டெல்லியை ஆண்ட தேமார ஆட்சியாளர்கள் யார்? அனங்கா பாலா. 12ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தேமாரர்களை தோற்கடித்தவர்கள் யார்? சௌஹான்கள். டெல்லி சுல்தானின் வரலாற்றை கூறும் தாவரிக் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாரசீக மொழியில். தாவரிக் என்ற சொல்லின் ஒருமை வடிவம் எது? தாரிக். சுல்தான் இல்துமிஷின் மகள் ரஷியா எப்போது அரியணை ஏறினார்? 1236. ரஷ்யா சுல்தானை எப்போது பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்? ஸோ எப்போ பதவிக்கு வந்தாங்கன்னா 1236. அவங்க 4 வருஷம் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ 1240. தாவரிக் எழுதியவர்கள் பொதுவாக எங்கு வாழ்ந்தனர்கள்? டெல்லியில் நகரங்களில் தான் வாழ்ந்தாங்க. நீதி சக்கரம் சைக்கிள் ஆஃப் ஜஸ்டிஸ் கொள்கையின்படி ஒரு மன்னர் யாருடைய ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது? சோல்ஜர்ஸ் வீரர்களோட ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. மன்சப் என்ற சொல்லின் பொருள் என்ன? தகுதி அல்லது பதவி. ஆப்ஷன் பி. முகலாய சேவையை சார்ந்த பிரபுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மன்சப்தார்கள். மன்சப்தாரின் தகுதியும் ஊதியமும் நிர்ணயித்த எண் எது? சாட். மன்சப்தாரின் இராணுவ பொறுப்பின் கீழ் இருந்த குதிரைப்படையின் வீரர்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஷவர். மன்சப்தார்கள் தங்களின் ஊதியத்தை நிலை வருவாயாக பெற்றனர். இது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜாகிர். அக்பரின் காலத்தில் எத்தனை மன்சப்தார்கள் 1000 சாத் தகுதிக்கு மேல் இருந்தனர்? 29. அவுரங்கசீப்பின் காலத்தில் 1000 சாத் தகுதிக்கு மேல் இருந்த மன்சப்தார்களின் எண்ணிக்கை எத்தனை? 79. யாருடைய ஆட்சி காலத்தில் ஜாகீர்களின் எண்ணிக்கை பற்றாக்குறை ஏற்பட்டது? அவுரங்கசீப். ஆப்ஷன் டி. முகலாய பேரரசின் வருவாயின் முக்கிய ஆதாரமாக இருந்தது எது? விவசாய உற்பத்தி வரி. கிராம தலைவர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் குறித்த முக்கிய முகலாயர்கள் பயன்படுத்திய பொதுவான சொல் எது? ஜமீன்தார். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் சி. ராஜா தோடர்மால். 10 ஆண்டு கால பயிர் விளைச்சல் மற்றும் விலை விவரங்கள் அடிப்படையில் வரி நிர்ணயிக்கும் முறை எது? ஜப்த். அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? அக்பர் நாமாவை அப்சுல் பாசல். அக்பர் நாமா நூலில் முதல் பகுதி எதை பற்றி கூறுகிறது? அக்பரின் முன்னோர்கள். அக்பர் நாமாவின் மூன்றாவது பகுதி எது?
ஆயின் அக்பரி, ஐனி அக்பரி. முகலாய பேரரசு பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டன. அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? சுபாஷ். ஆப்ஷன் சி, சுபார்கள். ஒரு மாகாணத்தில் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சுபாதார். ஒரு மாகாணத்தின் நீதி அதிகாரியின் பெயர் என்ன? நீதி அதிகாரியின் பெயர் திவான். இராணுவத்திற்கு ஊதியம் வழங்கும் அதிகாரியின் பெயர் என்ன? பாக்ஷி. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பொறுப்பாளராக இருந்தவர் யார்? சதர். மாவட்டங்களின் இராணுவ தளபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பௌஜ்தார். நகரத்தின் காவல் பொறுப்பை கவனித்த அதிகாரி யார்? கொத்வால். அக்பர் பல்வேறு மத அறிஞர்களுடன் கலந்துரையாடிய இடம் எது? இபாதத் கனா. அக்பரின் ஷுல்-இ-குல் என்ற கருத்தின் பொருள் என்ன? உலகளாவிய அமைதி. அக்பரின் ஆட்சி முறையில் அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்ட உதவிய கொள்கை எது? ஷுல்-இ-குல். அக்பருக்கு பிறகு ஷுல்-இ-குல் கொள்கையை பின்பற்றியவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ, ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான். ஒரு அறிக்கை அல்லது விளக்கம் அதிகாரப்பூர்வமானது என அறிவிக்கப்பட்டு அதை மறுப்பின்றி ஏற்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? தோக்மா, கோட்பாடு. மற்றவர்களின் மத நம்பிக்கை அல்லது கலாச்சாரத்தின் மீது சகிப்புத்தன்மை இல்லாத நபர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பிகோட், மதவெறியாளர். அக்பர் தனது ஆட்சி அதிகாரத்தில் நிலைநாட்ட யாருடைய ஆலோசனைகளை பெற்றார்? அபுல் பாசல். அக்பரின் நிர்வாக முறையை பற்றி மிக விரிவான தகவல்களை தரும் நூல் இது? ஐனி அக்பரி. 17ஆம் நூற்றாண்டில் இறுதியில் முகலாய நிர்வாகத்தின் திறன் எதற்கு காரணமாக அமைந்தது? பொருளாதார மற்றும் வணிக செழிப்பு. ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் மொத்தம் எத்தனை மன்சப்தார்கள் இருந்தனர்? 8000 பேர் இருந்திருக்காங்க. ஷாஜகான் காலத்தில் மொத்த மன்சப்தார்கள் எத்தனை சதவீதம் பேர் மொத்த வருவாயில் 61.5% ஊதியமாக பெற்றனர்? 5.6. முகலாய பேரரசின் அதிகாரம் குறைய தொடங்கிய போது சுதந்திரமாக செயல்பட தொடங்கிய மாகாணங்கள் எவை? ஹைதராபாத் மற்றும் அவத். நவீன கால கலெக்டர் பதவிக்கு இணையாக முகலாய காலத்தில் கருதப்பட்டது எது? மன்சப்தார்கள். சுவாரிக் ஆசிரியர்கள் ஆட்சியாளர்களுக்கு வழங்கிய முக்கிய அறிவுரை எது? பிறப்புரிமை, பாலின வேறுபாடு. தாவரிக் எழுதியவர்கள் கிராமங்களில் வாழ்ந்தார்களா? இல்ல, அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நகரங்கள்ல தான் வாழ்ந்தாங்க. விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் வரியை நம்பியே வீரர்கள் ஊதியம் இருந்தது என குறிப்பிடும் முறை எது? நீதி சக்கரம். 1936 சுல்தானாக நியமிக்கப்பட்ட பெண் ஆட்சியாளர் யார்? ரஷ்யா, 1236. 18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் மாகாணங்கள் எதனை உறுதிப்படுத்தின?
சுதந்திரமான அரசியல் அடையாளங்கள் ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதாங்க இந்த 50 கொஷின். இது எல்லாமே டெல்லி சுல்தானேட்டை பற்றி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து செகண்ட் பார்ட்லேருந்து எடுத்த கொஷின். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணோம்னா பழசுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி எங்கள் சேனலில் வந்து ஒரு சின்ன ரிவிஷன் எம்சிக்யூ போட்டுருங்க. ஓகேவா? பாய் காய்ஸ். இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?